வலிமையானது விதி. பஸ் ஒன்று சென்று கொண்டு இருந்தது. அப்போது பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இடி மின்னலை கண்டு பயணிகள் அலறினர். ஒரு மரத்தின் அருகில் பஸ்ஸை நிறுத்திய டிரைவர் பயணிகளிடம், நம்மில் ஒருவருக்கு இன்று மரண நிச்சயம். அவருக்காகத்தான் இடி மின்னல் நம்மை நோக்கி வருகிறது. அந்த ஒருவருக்கு நாம் சாக வேண்டுமா? எனவே ஒவ்வொருவராக இந்த மரத்தை தொட்டுவிட்டு வாருங்கள் என்றார். அறிவுகெட்டத்தனமாக பேசலாமா என கோபப்பட்டார் ஒருவர். இது என் சொந்த கருத்தல்ல, பலர் சொன்ன விஷயம்தான். நான் சொன்னது நடக்காவிட்டால் நல்லதுதானே என்றார் டிரைவர். கடைசியில் முதல் சீட்டில் இருந்த ஒரு இளைஞர் மரத்தை தொட்டு வர சொன்னார். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் தொட்டுவிட்டு பஸ்ஸில் ஏறினார் அவர். இப்படி அனைவரும் சென்று வந்த பின் கடைசி நபர் எழுந்தார். இவனால் தானே நமக்கு பிரச்சனை, இவன் கீழே இறங்கினால் நாம் எல்லாரும் தப்பிக்கலாம் என சிலர் எண்ணினர். அவரும் என் ஒருவனால் தானே அனைவருக்கும் கஷ்டம் என எண்ணியபடி நடந்தார். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் பஸ்ஸின் மீது இடி விழுந்தது. இதுதான் வாழ்க்கை. அந்த கடைசி நபரால் தான் அனைவரும் பாதுகாப்பாக இருந்துள்ளனர். இதுபோல நம் வெற்றிக்கும் பின்னே நல்லவர்களின் உழைப்பும் ஆதரவும் இருக்கும். அதாவது பெற்றோர், மனைவி, கணவர், குழந்தைகள், உறவினர், நண்பர் என பலரது வடிவில் கடவுள் நம்மளை காப்பாற்றுகிறார். யாரையும் தவறாக எண்ணாதீர்கள். எல்லாம் விதிப்படி நடக்கிறது. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.